புதுவாழ்வு பிறந்தது. அன்பானவர்களே, உலகெங்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவானது பெருமகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் வரவேற்கப்படுகிறது. இம்மகிழ்ச்சி ததும்பும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட நிகழ்வில் கிறிஸ்து பிறப்பு காணொளியை உங்களுக்கு பெருமகிழ்வுடன் வழங்குகின்றது. அருள்மிகு பெற்றவளே வாழ்க. ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். நீர் செல்லும் இடமெல்லாம் அவர் உம்முடன் வருவார். நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உங்களை இதற்கு முன் பார்த்ததில்லையே. மரியாளே, கலக்கமடைய வேண்டாம். என்னிடம் வர காரணம் என்ன? உங்களை இங்கு அனுப்பியது யார்? கடவுள் உம் பொருட்டு உளம் மகிழ்ந்ததால் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார். உமக்கு ஒரு மகன் பிறப்பான். அவருக்கு இயேசு என பெயரிடுவாய். எமக்கு புரியவில்லையே. நானோ மனமாகாதவள். எனக்கு எவ்வாறு குழந்தை பிறக்கும்? தூய ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்வார். உனக்கு பிறக்கும் குழந்தை கடவுளின் மகன் என்று அழைக்கப்படும். எனக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. ஆனால் நான் ஆண்டவரின் அடிமை. நீங்கள் சொல்வதெல்லாம் நிகழும் என நான் நம்புகிறேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. சூசை, மரியாளுக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அப்படியா? அது எப்படி நிகழும்? நேற்று ஒரு வானதூதரோடு மரியாள் பேசிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். மரியாள் பயத்தில் நடுங்கினாள். என்னால் இதை நம்ப முடியவில்லை. இது எப்படி நடக்கும்? தாவீதின் மகன் சூசையே, மரியாளை உன் மனைவியாக ஏற்க தயங்க வேண்டாம். அவள் கருவுற்று இருப்பது பரிசுத்த ஆவியின் துணையால் தான். மரியாள் கடவுளின் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். நீங்கள் அக்குழந்தைக்கு இயேசு என பெயரிட வேண்டும். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்டுக் கொள்வார். உங்களின் சொற்படி ஆகட்டும். நான் மரியாளை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். அவளை இறுதி வரை நான் பார்த்து கொள்வேன். சூசை, என்னவாயிற்று? இதெல்லாம் என்ன? நான் உன்னை நினைத்து பெருமை கொள்கிறேன். வா, நாம் இருவரும் பெத்லகேம் சென்று நாம் குடும்பத்தை பதிவு செய்து வரலாம். பெத்லகேம் பயணம் அவ்வளவு எளிதானதல்ல. நான் மிகவும் சோர்வடைந்துள்ளேன். எனக்கு எங்காவது ஓய்வெடுக்க வேண்டும் போலுள்ளது. சரி, சற்று தொலைவில் சில வீடுகள் தென்படுகின்றன. நாம் அங்கு செல்வோமா? அங்கு நமக்கு உதவி கிடைக்கும். அவர்கள் நடந்து ஒரு விடுதியினை அடைகின்றனர். விடுதி உரிமையாளர் கதவை திறக்கின்றார். உங்களுக்கு என்ன வேண்டும்? சத்திரத்தில் உங்களுக்கு இடமில்லை. எங்களுக்கு உங்கள் விடுதியில் சற்று இடம் கிடைக்குமா? எனது கர்ப்பிணி மனைவி மிகவும் சோர்வுற்றுள்ளாள். விடுதியில் இடமில்லை. வேறு இடம் பார்த்துக் கொள்ளுங்கள். எரிச்சல் ஊட்டாதீர்கள். உங்களுடைய உரையாடலை கேட்டதற்கு மன்னிக்கவும். உங்களுக்கு தங்க இடம் தேவைப்படுகிறதா? ஆம், எனது மனைவி களைப்பாய் உள்ளாள். அவளுக்கு பயணத்தை தொடர முடியவில்லை. நல்லது. எனது வீட்டின் அருகில் ஒரு தொழுவம் உள்ளது. அவ்விடம் கதகதப்பாய் இருக்கும். நீங்கள் அங்கு குளிரின்றி இதமாக இருக்கலாம். நன்றி. நீங்கள் மிகுந்த அன்பும் இரக்கமும் உடையவராக உள்ளீர்கள். இக்குழந்தை உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுளுடன் வாழும் அரசருக்கெல்லாம் அரசர். இவரே உலகை காக்கப் போகிறவர். உண்மையில் கடவுள் உன்னோடு உள்ளார். வாக்களிக்கப்பட்ட மெசாயா, கடவுளின் மகன் அவரே. அந்த இரவில் பெத்லகேமுக்கு வெளியே இடையர்கள் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்தபடி
ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர். எல்லோரும் அங்கே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். அங்கே ஏதோ பிரகாசமாயிருக்கே. எனக்கு ஒன்றும் புரியவில்லை, பயமாக இருக்கிறது. நண்பர்களே, அவர்கள் தேவ தூதர்கள். நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சி தரும் ஒரு நல்ல செய்தியை சொல்லப் போகிறேன். இன்று இரவு பெத்லஹேமில் ஒரு மழலை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை உலகை காக்க பிறக்கும் குழந்தை. நாம் அனைவரும் அக்குழந்தை பற்றி சொல்ல வேண்டும். வாருங்கள், நாம் அந்த குழந்தையை பார்க்க போகலாம். அரசருக்கெல்லாம் அரசர் பிறந்துள்ளார். அங்கு வானத்தில் ஒளிர்வது என்ன? அது வால் நட்சத்திரம் போல் தெரிகிறதே. ஆம், அது வால் நட்சத்திரம்தான். அந்த நட்சத்திரத்தை தான் தேடிக்கொண்டிருந்தோம். இவரே யூதர்களின் அரசர். இவ்வுலகை மீட்கும் பாலகர் பிறந்துள்ளார். அரசரே, ஒரு அதிசய குழந்தை பிறந்துள்ளார். எங்கு உள்ளது அந்த குழந்தை? எனக்கு தெரியாது. அந்த குழந்தையை நான் பார்த்ததில்லை. என் நாட்டு மக்களே, உங்களுக்கு தெரியுமா இந்த குழந்தை எங்கு உள்ளதென்று? ஆமாம், பெத்லகேமில் ஒரு மழலை பிறப்பார். அவர் எல்லா மக்களையும் வழிநடத்துவார் என நாங்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். ஞானிகளே, ஞானிகளே, வாருங்கள், வாருங்கள். என்ன செய்தி அரசரே? உங்களுக்கு இந்த குழந்தையை பற்றி ஏதாவது தெரியுமா? ஆம் அரசரே, நாங்கள் கிழக்கில் ஒரு அதிசய விண்மீன் எழக் கண்டோம். அதை கண்டுபிடியுங்கள். வாங்க, அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து கிழக்கே போகலாம். நீங்கள் குழந்தையை கண்டடையுங்கள். ஆனால் அரசரிடம் அறிவிக்க வேண்டாம். அவர் குழந்தையை கொல்ல தேடுகிறார். ஆம், நீங்கள் சொன்னபடியே செய்கிறோம். பாருங்கள், நாம் அவ்விடத்தை வந்தடைந்து விட்டோம். மார்கழி மலரே ஆராரோ, மரியின் மகனே ஆரிரரோ. மார்கழி மலரே ஆராரோ, மரியின் மகனே ஆரிரரோ. இசையின் ஏழு ஸ்வரமும் நீ, இதயம் வாழும் இறைவன் நீ. இசையின் ஏழு ஸ்வரமும் நீ, இதயம் வாழும் இறைவன் நீ. இயேசு பிறந்தார், உள்ளம் உறைந்தார், விண்ணில் வலிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார், நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி நிறைந்ததே. மார்கழி மலரே ஆரா. நமது விசுவாசத்தையும் சிந்தனையையும் புதுப்பிக்கும் ஒரு உத்தரவாதம் கிறிஸ்து பிறப்பு விழா. நம் இதயங்களில் கிறிஸ்து பிறந்து அன்பையும் மகிழ்வையும் நேரத்தையும் திறமையையும் தேவையிலிருக்கும் அன்பு கிடைக்காத வசதியற்ற மற்றும் வயது முதிர்ந்தோர்களுடன் பகிர்ந்து கொள்வதே அதன் பொருளாகும். புதிதாய் பிறந்திருக்கும் மழலைக்கும் இவ்வாறு செய்வதன் வழி ஒரு சிறந்த பரிசளிப்போம். கடவுளின் மென்மையான மழலையை இதயங்களில் வரவேற்கும் இத்தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுவாழ்வு பிறந்தது. அன்பானவர்களே, உலகெங்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவானது பெருமகிழ்ச்சியுடனும் குதூகலத்துடனும் வரவேற்கப்படுகிறது. இம்மகிழ்ச்சி ததும்பும் கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்ட நிகழ்வில்